Some applications of trigonometry. Exercise 9.1, problem number 3. A contractor plans to install 2 slides for the children to play in a park. For the children below the age of 5 years, she prefers to have a slide whose top is at a height of 1.5 meter and is inclined at an angle of 30 degree to the ground. Whereas for the elder children, she wants to have a steep slide at a height of 3 meter and inclined at an angle of 60 degree to the ground. What should be the height of the slide in each case? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் வந்து 2 ஸ்லைட் வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு பிளான் பண்றாரு. யாருக்குன்னா குழந்தைகள் வந்து பார்க்ல விளையாடுறதுக்காக வந்து இதை வந்து பிளான் பண்றாங்க. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் பிலோ ஏஜஸ் ஆஃப் 5 years அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஒரு ஸ்லைட் வந்து யாருக்கு சில்ட்ரன் பிலோ 5 years 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா எல்டர் சில்ட்ரனுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 5 years. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து பிளான் பண்றாங்க ஸ்லைட் சரிங்களா. ஸோ ஏஜ் ஆஃப் 5 year அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்லைட் எப்படி இருக்கணுமா, இதோட டாப் வந்து பாத்தீங்கன்னா அட் அ ஹைட் ஆஃப் 1.5 மீட்டர் வந்து இருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ ஸ்லைட்னா வந்து என்னது சரிக்கு விளையாடுறதுக்கானது. ஸோ இந்த ஸ்லைடோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏபி வந்து 1.5 மீட்டருக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ இதுதான் ஸ்லைட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதுல தான் நம்ம வந்து சறுக்கிட்டு வந்து போவோம் சரிங்களா. ஸோ இதுதான் ஸ்லைட், இதோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். இங்க இன்க்ளைன் ஆகிற ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. அதாவது கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் வந்து இன்க்ளைன் பண்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது கிரேட்டர் தென் 5 years இந்த சில்ட்ரனுக்கான டீடைல் வந்து பாத்தீங்கன்னா எல்டர் சில்ட்ரன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்லைடோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதாவது PQ அப்படின்றதான் ஹைட் ஆஃப் தி ஸ்லைட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 3 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி இது வந்து இன்க்ளைன் பண்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி வித் தி கிரவுண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இருக்கு. 60 டிகிரி வந்து இந்த ஸ்லைட் வந்து மேக் அவுட் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. PR அப்படின்றதான் ஸ்லைடு சரிங்களா. ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்க டீடைல். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஷுட் பி தி லென்த் ஆஃப் தி ஸ்லைட் இன் ஈச் கேஸ். அதாவது இங்க சி அப்படின்ற பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசியோட லென்த் வந்து எவ்வளவு, இதுதானே ஸ்லைட். ஸோ இதோட லென்த் எவ்வளவு, அதே மாதிரி பிஆரோட லென்த் எவ்வளவு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஸோ அதை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சொல்யூஷன். இங்க நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்க ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிள் C வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 30 டிகிரிக்கு வந்து ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்யூஸ் வேணும், ஆப்போசிட் வந்து தெரியும். ஆப்போசிட்டையும் ஹைபாட்டன்யூஸையும் கனெக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சைன் தான் சரிங்களா. ஸோ சைன் ஆஃப் டிகிரி வந்து 30 டிகிரியா. So sin of 30 degree is equal to what? Opposite side வந்து AB, that is equal to 1.5 divided by hypotenuse தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது, அதாவது length of the slide AC சரிங்களா. So AC அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. sin 30 degree ஓட வேல்யூ வந்து 1/2. So 1/2 is equal to 1.5 by AC. நமக்கு தேவையானது AC. So cross multiply பண்ணோம்னா 1 into AC வந்து கிடைக்குமா. So AC is equal to 2 into 1.5 வந்து 3 வந்து கிடைக்கும். So 3 meter. அதாவது சில்ட்ரன் லெஸ் தென் 5 years. ஸோ இவங்களை கன்சிடர் பண்ணும்போது லென்த் ஆஃப் தி ஸ்லைட் எதுக்கு வந்து ஈக்குவல் 3 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதுவே எல்டர் சில்ட்ரன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR இதுல ஆங்கிள் ஆர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல் 60 டிகிரிக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஆப்போசிட் சைட் தெரியும், அதே மாதிரி ஹைபாட்டன்யூஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது, பட் ஆனால் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம இங்கே யூஸ் பண்ண போறது அதே சைன் தான் சரிங்களா. சைன் ஆஃப் 60 டிகிரி இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், சைன் ஆஃப் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், அதாவது 3 டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா PR. ஸோ PR சைன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. ஸோ √3/2 இஸ் ஈக்குவல் டு 3/PR. நமக்கு தேவையானது வந்து PR சரிங்களா. ஸோ அப்படின்னா PR வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம வந்து லெஃப்ட் சைட் வந்து கொண்டு போயிடலாமா. ஸோ தேர்ஃபோர் PR இஸ் ஈக்குவல் டு 3 into 2 வந்து 6 வந்து கிடைக்கும்.
இங்க இருக்க √3 இங்க டினாமினேட்டருக்கு வந்து வந்துரும் சரிங்களா. ஸோ பை √3 இதை எப்படி எழுதலாம் இன்டூ √3 பை √3 அப்படின்னு வந்து எழுதலாமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ √3 பை √3 இன்டூ √3 வந்து 3 வந்து கிடைக்கும். 6 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2√3 மீட்டர். பிஆரோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல் 2√3 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதாவது எல்டர் சில்ட்ரனோட ஸ்லைடோட லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2√3 மீட்டருக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர்.